ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணி வீட்டில், அதாவது அன்புக்கும் கண்மணிக்கும் எனக்கு கல்யாண நாளுங்க. அதை வீட்டில் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் கண்மணியோடைய சின்ன மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மாமியார்கிட்ட, அண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ பெரிய வில்லி அண்ணி, ஆனால் நம்மளாம் என்ன பிளான் பண்ணோன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம அன்பு கூட தான் இங்கே இருக்கிறோம் அப்படின்றது நல்லா தெரியும் அண்ணி அம்மாவுக்கெல்லாம் அப்படின்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது, அவங்க என்ன ஒன்றாலும் நினச்சிக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு கண்மணியும் அன்புக்கும் கல்யாண நாளுன்னு தெரிஞ்சோம் அவங்க இப்படி பிரிஞ்சிருக்காங்களே, ஒரே இடத்துல இருந்துக்குன்னு தனித்தனியாக இருக்காங்களே, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் சமாதானமாக இருக்கிறது காலம் எப்போ வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே அன்புடைய தம்பி என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு கல்யாண நாள் இல்லை, எதனா இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணலாமான்றாரு. பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போனா நான் ஒரு ஐடியா வச்சுட்ருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் தான் ஒத்தே வரமாட்டேன்றாங்களே, எப்படி பண்ணுறதுன்னு பவித்ரா கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்றார். என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம் அவங்க கல்யாண நாளை அப்படின்றாரு. சரின்ட்டு எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அன்புக்கு அவங்க பாட்டியும் கால் பண்ணுறாங்கங்க. கால் பண்ணதும் அன்பு எடுக்கிறாரு. உடனே அவங்க பாட்டி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அன்பு இப்போயாச்சும் என் காலை எடுத்தியப்பா, அது வரையும் சந்தோஷம்ப்பா, அப்போ தான் என் தரப்பில் இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்ல அப்படின்றாங்க. என்னங்க பாட்டி கால் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னா, இல்லைப்பா உனக்கே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இந்நேரம் உங்கள் அம்மா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வெளில போயிட்டாப்பா, உங்ககிட்ட தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவள் பாருப்பா என்னை எப்படியெல்லாம் எதிர்த்து பேசினா தெரியுமாப்பா, அவள் இப்படியெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் நல்லதா அவள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு என் மேலே கோவம் வரணுன்றதுக்காக உங்கள் அம்மா இந்த வேலைலாம் பண்ணுறாப்பா அப்படின்றாங்க. உடனே அன்பு கேட்குறாரு, உங்கள் மேலே கோவம் வர்றதுக்காக அவங்களாம் எதுவும் பண்ணலை, அதை விடுங்க, முதல்ல நீங்கள் பண்ணது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னப்பா நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வெண்ணிலாவுக்காக எங்களை எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு எங்களை எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டீங்களே, நான் தான் வந்தேன்னா எங்கள் அம்மா கார்த்தி எல்லாரும் வந்துட்டாங்க, அப்போ உங்களுக்கு அந்த வெண்ணிலா தான் முக்கியமாக இருக்கா? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அவளை முதல்ல வெளியே அனுப்புங்க, நாங்கள் வருவோம் அப்போ தான் சொன்னேன்ல, அப்போ நாங்கள் வெளியே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த வெண்ணிலா தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி அன்பு கேட்குறாரு. இல்லைப்பா அந்த வெண்ணிலா காசுப்பா அப்படின்னாங்க. சும்மா இதே புராணத்தை பாடாதீங்க, அவள் காசு கொடுத்தா நகை கொடுத்தான்ட்டு. ஆனால் நாங்களாம் அந்த வெண்ணிலா யாரோ எவங்களோ என்ன உறவு உங்களுக்கு, அவளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. ஆனால் பாட்டி நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ரத்த சொந்தம், எல்லாருமே உறவுங்க, பேரன் பேத்தி மருமக, இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் தான், உங்களுடைய பரம்பரை நாங்கள் தான். அதை விட்டுட்டு நீங்கள் எங்களை விட்டுட்டு அந்த வெண்ணிலாவை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவமாக அவங்க பாட்டியை திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கண்மணிக்கும் அன்புக்கும் கல்யாண நாள் செலிப்ரேஷன் வீட்டில் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதும் இவங்களை எப்படி ஒத்து வர வைக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணதில் உடனே கார்த்தி என்ன பண்ணுறாரு, ப்ரூஃப் புண்ணியராஜ் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வந்துடுறாரு. அவர் வந்ததும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க. இவங்களும் உடனே ட்ரெஸ்ஸு வச்சு கொடுக்குறாங்க. போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வாங்கன்றாங்க. உடனே அன்பும் கண்மணியும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புது ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஃபங்க்ஷனில் நிற்கிறாங்க. அப்படியே கண்மணிக்கும் மனசெல்லாம் எங்கேயோ போதுங்க. ஏன்னா அந்த டெக்கரேஷனை எல்லாம் பார்த்து ப்ரூஃப் புண்ணியராஜ் வந்திருக்கிறாரு. நாளைக்கு விழா கொண்டாட கதையை நம்ம தொடர்ந்து அவளுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.